வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம ஜங்கோக்கோட மை செகண்ட் மேரேஜ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இதுதான் இந்த ஸ்டோரிக்கான ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா ஜங்கோக் அண்ட் வயன் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆக்சிடென்டல் கிஸ் சீன் நடந்திருக்கும். ஓகே, அதோடு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது இந்த சைட் கிச்சனோட டோர் வாசலில் ஹேயூ நின்று இங்கே நடந்த அந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டா. உடனே இப்போது ஜங்குக்கை பார்த்து ஓஹோ அப்படின்னு சவுண்ட் விடுறா. இப்போது ஹேயூன் ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நிற்கிறா. 2 பேருமே அவள் சைட் பார்க்குறாங்க. அப்பா கத்தி எடுக்க வந்தீங்களா இல்லை இங்கே ரொமான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. வயனோட ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஹேயூன் அது நான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்த அதான் அப்படின்னு அவள் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா. இப்போ ஹேயூன் ஸ்லிப்பா லிப்ஸ் வரைக்கும் ஸ்லிப் ஆகிடுச்சா வயன் அப்படின்னு கேட்குறா. இப்போ ஜங்குக் ஹேயூன் இனஃப் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஹேயூனும் ஃபேஸை கொஞ்சம் சீரியஸாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கும் சடனாக அங்கேருந்து போயிட்டான். இப்போ அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே ஹேயூனோட ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாருமே பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அன்றைக்கி ஜேகேவால் அவளோட ஸ்கூலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஜங்குக் ஒரு எமர்ஜென்சியான கிளைண்ட் மீட்டிங் வந்துருச்சு. அதனால் அவன் ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆனதுனால அவனால் வர முடியல. ஸோ வைன் தான் ஸ்கூலுக்கு போகிறா தனியாக. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் ஹேயூன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் பேரண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு ஹேயூன் கிட்ட வந்து ஹேயூன் இது ஸ்டெப் மாம் தானே அப்படின்னு சொல்கிறா. ஹேயூனோட ஸ்மைல் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அப்போது அவள் இங்கே நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா அப்பாவோடு வந்திருக்கோம், இது உன்னோட ஒரிஜினல் அம்மா இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறா. அந்த வார்த்தை ஹேயூனோட ஃபேஸ் ஃபுல்லாக டல் ஆகிடுச்சு. வயன் எல்லாத்தையுமே கொஞ்சம் தூரத்தில் நின்று கேட்டுட்ருக்கா. ஆனால் அவள் எதுவுமே பேசலை. அவள் வேகமாக ஹேயூனோட கையை பிடிச்சிட்டு ஹேயூன் வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இப்போது கார் பார்க்கிங்கில் ஹேயூன் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறா. யூஸ்வலாக பேசிகிட்டே இருப்பாள், ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போது வயன் மெதுவாக ஹேயூன் இல்லை பரவாயில்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறா. வயனுக்கு புரியுது அவள் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க ஐஸ்கிரீம் ஷாப் போகிறதுக்கு ரோட் க்ராஸ் பண்ணி போகணும். அப்படி க்ராஸ் பண்ணும்போது ஹேயூன் நோட்டீஸே பண்ணல, ஒரு பைக் ரொம்ப ஸ்பீடாக வருது. அப்போ வயன் இன்ஸ்டண்ட்டாக ஹேயூனை தள்ளிட்டா. பட் அவள் மேலே அந்த பைக் லைட்டாக மோதினதுனால அவளோட கையில் வந்து பிளட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவள் ரோட்டில் விழுந்து கிடக்கா. அவள் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இப்போது அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஜேகே அவனோட மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அவன் அங்கே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். இப்போது டாக்டரும் ஜங்குக் அவ்வளோ ஒன்றும் சீரியஸான விஷயம் இல்லை, ஹேண்ட் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு, மற்றபடி அவங்க சேஃப் தான். அண்ட் கொஞ்ச நாளைக்கு அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்குக் ஒரு மாதிரி நிம்மதியாக மூச்சு விடுறான். இப்போ ரூம்குள்ளே வயன் பெட்டில் தூங்கிட்டுருக்கா. ஹேயூன் சேரில் உட்காந்து அவள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கா. ஜங்குக் மெதுவாக ஹேயூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவள் தலையவே தூக்கலை. இப்போ புரியுதுப்பா, நான் எவ்வளவோ டெஸ்ட் வச்சேன், அவங்கள நான் நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன், அவங்கள நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அவங்க என்னை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்க உயிரை ரிஸ்க் பண்ணி என்னை காப்பாற்றிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகைய அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அழுதுகிட்டே ஜேகேவை ஹக் பண்ணுறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வயன் கண் முழிச்சு பார்க்குறா. ஃபர்ஸ்ட் பார்த்தது அழுதுச்சு இருக்கிற ஹேயூனை தான். ஹேயூன் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ஹேயன் உடனே பெட் பக்கமாக வந்து அவள் கையை
ஸ்ட்ராங்காக பிடிக்கிறா. ஹேயுனோட கையெல்லாம் நடுங்கிட்டுருக்கு. சாரி, நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். உன்னை அக்செப்ட் பண்ண நான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். சாரி, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறா. வயன் சிரிச்சுட்டே, சூசு, அதுக்கு எதுக்கு சாரி கேட்குற? ஏன்னா அம்மா இப்படி பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்கிறா. இப்போது ரூம் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. வயனோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். இப்போது ஹேயுன் வயனோட ஐஸை பார்த்துட்டு, அம்மா நான் ரொம்ப லேட் ஆக்கிட்டேன்ல, ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்கிறா. வயனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவள் ஹேயுனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. நான் இந்த வார்த்தைக்காக வெயிட்லாம் பண்ணல, ஆனால் இந்த ஒரு வார்த்தை என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட். ஹேயுன், நானும் நீ என்னை அம்மாவாக ஏற்றுக்கணும், உடனே என்னை நீ அம்மாவாக ஏற்றுக்கணும் அப்படியெல்லாம் நான் நினச்சதில்லை. ஆனால் நீ என்னை அம்மானு கூப்பிடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு என்னால் சொல்லக்கூட முடியல. எனக்கு கை வலி கூட தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹேயுனும், அம்மா சாரிம்மா, என் அம்மா இருந்திருந்தா கூட எனக்காக இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எனக்காக உங்கள் உயிரை பணைய வச்சிங்கல்ல, சாரிம்மா அப்படின்னு சொல்கிறா. இப்போ டோருக்கு வெளியில் ஜங்குக் இது எல்லாமே பார்த்துட்டு கேட்டுட்டு நிற்கிறான். அவரோட கண்ணும் கலங்குது. ஜங்குக் தாத்தா ஜங்குக் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. பாத்தியா, உன்னோட மனைவி, உன் மனைவி மட்டும் இல்லை, இப்போ உன் பொண்ணோட அம்மாவாகவும் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் சைலண்ட்டாக ரூம்குள்ளே வரான். வயன் பக்கத்தில் உட்காந்து ஹேயுன் தலையை தடவிட்டுருக்கான். கொஞ்சம் சிரிச்சுட்டே, உன்னோட மிஷன் ஃப்யூச்சர் ஸ்டெப் மாம் இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போது ஹேயுன் அழுகைக்கு நடுவில் சிரிக்கிறா. அதுவா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக் எடுத்து லாஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறா. டெஸ்ட் நம்பர் 10, கேன் ஷீ பி மை மாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டிக் போட்டு பாஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கீழே ஸ்டேட்டஸ்னு போட்டு ஷீ இஸ் நாட் மை ஸ்டெப் மாம், ஷீ இஸ் மை அம்மா அப்படின்னு எழுதுகிறா. நோட் புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கிறா. இப்போ 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா வெளியில் நின்று, கடவுளே, இப்போ தான் இந்த குடும்பம் முழுசான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு 1 மந்த்துக்கு ஜேகே தான் வயனோட ஹேண்ட்ஸை எந்த விதமான வேலையுமே அவளை பார்க்க விடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவளை பார்த்துக்கிறாங்க. இப்போது ஒன் டே ஒரு ஃபேமிலி டின்னர். டைனிங் டேபிளில் ஜங்குக்கோட தாத்தா, வயன், ஜங்குக், ஹேயுன் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. யூஸ்வலாக அமைதியாக தான் இருக்கும் டின்னர். சடனாக ஹேயுன் ஸ்பூனை டேபிள் மேலே வச்சுட்டு சீரியஸாக எந்திரிக்கிறா. அப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தலையை தூக்கி பார்த்து கேட்குறாரு. இப்போது ஹேயுன் டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. அப்போ தாத்தா சிரிச்சுக்கிட்டே, சொல்லுமா, என்ன ரெக்வஸ்ட்? நீ கேட்டு நம்ம ஃபேமிலியில் யாராவது ஏதாவது உனக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கோமா என்ன? சொல்லுடி, நீ தான் இந்த வீட்டோட இளவரசி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஹேயுன்னும் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு, எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னா தங்கச்சி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஹால் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. வயன் சாப்பிட்டுட்டு இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருமுறா. ஜங்குக் உடனே கிளாஸ்லேருந்து தண்ணியை கொடுக்குறா. ஸ்லோவாக வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயனோட ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. அது இல்லை ஜேகே, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஹேயுன் இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுக்கிட்டு, அப்பா பதில் சொல்லுங்கள். இப்போ ஜங்குக் காமா, இது நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஹேயுன், என்கிட்ட கேட்டால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. சடனாக இதை சொல்லிவிட்டு வயன் பக்கம் பார்க்குறாரு. வயன் உடனே, என்ன 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 பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ தாத்தா சிரிப்பை அடக்க முடியாமல், கரெக்டு தானம்மா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 பேரோட அப்ரூவலும் வேணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. வயன் கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி ஷை ஆகிறா. ஹேயுன் வயனை பார்த்துட்டு, அம்மா
அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இப்போது அவள் எல்லார் முன்னாடியுமே ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு சொல்கிறா. அவள் ஹாஸ்பிட்டலில் வச்சு அம்மான்னு சொன்னாதான், பட் அதுக்கப்புறம் அவள் வீட்டில் எல்லார் முன்னாடியும் வச்சு அம்மா அந்த மாதிரி அவள் சொல்லலை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவள் அம்மான்னு கூப்பிட்றா. வயன் மெதுவா, என்னம்மா நீங்களும் ஓகே சொல்லுங்களேன். நானா? எனக்கு தம்பியோ தங்கச்சியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ப்ளீஸ், நான் எவ்வளோ நாள் தான் இப்படி தனியாகவே இருக்கிறது. நீங்கள் பேபி எனக்கு பெற்று மட்டும் கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த சிரமமும் வைக்க மாட்டேன். ப்ளீஸ்மா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்போ ஜங்குக் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். என்னோட இந்த பேச்சு திறமை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஹேயுன் ஹேண்ட்ஸை அவள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அப்பா நீங்கள் சிஓ தானே, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜங்குக் தாத்தா டக்குன்னு சிரிச்சிடுறாரு. ஹேயுன், உனக்கு வயசு 17 தானே, எப்படி இப்படி பேசுகிற? அப்போ ஹேயுன் ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு, ஃப்யூச்சர் பிளானிங் தாத்தா அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன் அவளோட ஃபேஸை அவளோட 2 கையாலையுமே மூடிக்கிட்டா. ஐயோ, என்னால் சாப்பிடக்கூட முடியல, ஏன் இந்த டாபிக் இப்போ எடுத்த ஹேயுன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் அவள் எம்பரஸ்மெண்ட் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஹேயுன் இங்கே வா அப்படின்னு சொல்லவும் ஹேயுன் ஜங்குக் பக்கத்தில் போகிறா. அப்போ ஜங்குக் அவள் தலையில் தடவிட்டு, நீ கேட்குறது ரொம்ப பெரிய விஷ், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. எவ்வளோ டைம் வேணும்? அது அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்போது வயன் இன்ஸ்டண்ட்டாக அவரை பார்த்துட்டு, ஜங்குக். அப்போது ஹேயுன், வாவ், மிஷன் டிஸ்கஷன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, சீக்கிரமாக இதை அப்ரூவல் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. இப்போது தாத்தா, இங்கே இருக்கிறதுலே நான் தான் வயசில் மூத்தவன், எனக்கே வெக்கமாக வருதுமா, போதுமா இதை பற்றி பேசினது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது அன்றைக்கி நைட் ஜேகே வயன் எப்போவுமே அந்த 6 பில்லோஸ் சென்டரில் வச்சுருப்பாள், அந்த பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர் ஷெல்ஃபில் வச்சுட்டாரு. இப்போ வயன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்குள்ளே வரா. ஜேகே, என்ன வயன், அது பில்லோஸ் எங்கே போச்சு? அதை எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டேன், இனிமேல் அது தேவைப்படாதுல்ல. அது ஏன் ஷெல்ஃபில் வச்சிங்க? ஏன் தேவைப்படாது? அதெல்லாம் தேவைப்படும், எடுங்க, நம்ம எப்போதும் எப்படி தூங்குவோமோ அப்படியே தூங்குவோம். வயன், என்ன இப்போது? எனக்கு அத்தனோண்டு இடத்துல தூங்கி தூங்கி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுடி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சென்டரில் பில்லோஸ் வைக்காமல் எப்படி தூங்குறது? நடுவில் பில்லோ வச்சு நீ கீழே விழுந்து உன்னை தூக்குறதுக்கு ஒரு ஆள், உனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட்ஸ், இதெல்லாம் தேவையா சொல்லு? நம்ம அழகாக ஃப்ரீயாக தூங்கலாண்டி. அது நான் எவ்வளோ ஃப்ரீயான ப்ளேஸாக இருந்தாலும் நான் கட்டில் மேலே படுத்தா கீழே தான் விழுவேன், அதுக்கு தான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவள் ஷாக்கா, என்ன சொன்னீங்க? இல்லை, நீ அதான் கீழே விழ மாட்ட, உனக்கு என்ன சின்ன பொண்ணா நீ? எவ்வளோ வயசாகுது, இன்னும் கட்டிலேருந்து உருண்டுட்ருப்பியா? அது எனக்கு பழக்கம் ஜேகே, நான் என்ன பண்ணுறது? சரி, இன்றைக்கி கீழே விழ மாட்டேன், போதுமா, பாத்ரூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வயனும் அவள் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவள் பெட்டில் போய் படுக்கிறா. ஜேகேவும் இன்சைடு வந்து படுக்கிறான். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டிம்மான லைட் எரியும்ல, அந்த லைட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ 2 பேருமே சீலிங்கை பார்த்துட்ருக்காங்க. வயன் ஒரு மாதிரி அவளுக்கு தூக்கமே வரல இன்றைக்கி. ஜேகே, என்ன வயன், தூங்கிட்டீங்களா? இல்லையே, நீ தூங்கிட்டியா? நான் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன்ல, எப்படி நான் தூங்கியிருப்பேன்? லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நானும் தான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ கேட்டல தூங்கிட்டீங்களான்னு, அந்த மாதிரி தான். எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு தூக்கமே வரல ஜேகே, ஏதாவது கதை சொல்லுங்களேன். கதையா? ஃபயன், சொல்லுங்கள். பேசாமல் நம்ம மூவி பார்த்தா என்ன? நல்ல ஐடியா, மூவி பார்க்கலாம். ஏதாவது ஒரு நல்ல
நல்ல படமாக போடுங்க. ஓகே, ஹாரர் மூவி. ஹாரர் வேணாம். நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே, ஹாரர் மூவிஸ் எனக்கு பயம் ஜேகே. ப்ளீஸ் ஹாரர் வேணாம், வேறு ஏதாவது. சரி ஓகே வா, ஏதாவது ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவி ஆன் பண்ணுறான். அதில் எடுத்தோன்னே இந்த டைட்டானிக் மூவி இருக்குல்ல, அதுதான் வந்து நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பாப் ஆகி நிற்கவும் அவனும் சரி ஓகே இதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மூவி பார்க்குறான். இப்போது அதில் அந்த கிஸ் சீன்ஸ் அதெல்லாம் வரும். அந்த சீன் வருது. 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒருத்தர் ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி டிவியை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அங்கே இங்கேன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் பொறுமையாக வயன் பக்கத்தில் வந்து உட்கார்றான். வயன், என்ன ஜக்கே? அது ஹேயுன் மதியம் சொன்னால. என்ன சொன்னா? அதான் அவ கேட்டாளே உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். அது ஜக்கே படத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறா. கரெக்டாக அவங்க 2 பேரும் திரும்பும்போது அகெயின் ஒரு லிப் லாக் சீன் வருது. அதை பார்த்துட்டு சடனாக 2 பேருமே இப்போது வயன் டக்குன்னு ஜேகேவை பார்த்த மாதிரி திரும்புகிறா, ஜேகேவும் வயனை பார்த்த மாதிரி திரும்புகிறான். அப்போது அவங்களோட ஃபேஸ் அண்ட் ஐஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. 2 பேரோட ஐயுமே காண்டாக்ட் ஆகுது. வயனோட மூச்சு காற்று ஜேகே மேலே படுது, ஜேகேவோட மூச்சு காற்று வயன் மேலே படுது. இப்போ ஜேகே, வயன், என்ன ஜேகே? எனக்கு எனக்கு அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வராரு. அப்போது சடனாக வயன் ஸ்லோவாக ஜேகே கிட்ட வந்து ஜேகேவோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறா. வயன், உனக்கு ஓகேவா? அப்போது அகெயின் வயன் ஸ்லோவாக ஜேகேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. அப்போ ஜேகேவும் சிரிச்சுட்டே வயனை அவளோட தலையை ஹோல்ட் பண்ணி அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக கிஸ்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. அண்ட் ஸ்லோவாக அவளோட கழுத்தில் கிஸ் பண்ணுறாரு. வயனும் கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போது வயனோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜேகேவோட அந்த செஸ்ட்டு ஆப்ஸு அது எல்லாத்தையுமே டச் பண்ணுது. ஜேகேவும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் அப்படியே அவளை தூக்கிட்டு பெட் மேலே கொண்டு வந்து வச்சு அவள் ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குறா. இப்போ ஜேகேவும் வயனோட ஐஸையை பார்த்துட்ருக்காரு. வயன், ஐ லவ் யூ. அப்போது வயன் ஷாக் ஆகிட்டா. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த மாதிரி சொல்கிறது. என் பொண்ணு இது வரைக்கும் அம்மான்னு யாரையும் கூப்பிட்டதில்லை. அவள் வாயிலேருந்து அம்மான்ற வார்த்தை வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்று தான் அவள் அம்மான்னு கூப்பிட்ருக்கா. என் பொண்ணோட லைஃப்பையும் என் லைஃப்பையும் நீ டோட்டலாக மாற்றிட்ட. நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃபே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு. உன்னை என் லைஃப்லேருந்து எரேஸ் பண்ண முடியாத ஒரு பர்சனாக நீ மாறிட்ட. எப்போவுமே என் கூடவே இருவயன். நீ இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கு சொல்ல முடியல. அகெயின் எனக்கு நான் 17 வருஷம் அனுபவிச்சா அந்த ஒரு வழியை எனக்கு கொடுத்துறாதடி ஜேகே. நான் என்றைக்குமே உங்களை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜேகேவும் வயனோட ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் 2 பேரும் அப்படி கொஞ்சம் ரொமான்டிக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 3 hours ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜேகேவும் வயனும் தனி செப்பரேட் ஆகி படுக்கிறாங்க. அப்போ வயன், என்ன ஜேகே என்னால் முடியல, ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜேகேவும், நான் என்னடி பண்ணுறது, எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. வயன், என்ன ஜேகே மறுபடியும் ஒரு ரவுண்டு? ஜேகே முடியாது, போங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையில் வேறு எந்திரிக்கணும்ல. உங்கள் பொண்ணு ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, அவள் பெரிய பொண்ணு. அவள் ஏதாவது நினச்சிக்க போகிறா. என்னடி, அவள் தானே கேட்டா தம்பி தங்கச்சி வேணும்னு,
அப்போ இதெல்லாம் நடக்கும்னு அவளுக்கு தெரியும்ல. அவள் என்ன சின்ன பொண்ணா சொல்லு நீயே? இல்லை தாங்க, அவளுக்கு தெரியும். அதுதான் இப்போ பிரச்சனையே. தெரியாத பொண்ணுக்கிட்ட கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். இவனால் விவரம் தெரிஞ்ச பொண்ணு, அவகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க? சும்மா இருங்க, என்னை எம்பாரஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ நீங்கள் பண்ணதுக்கே என்னால் நடக்க முடியுமான்னு தெரில. வயசாக ஆயிடுச்சு, கொஞ்சமாச்சும் ஸ்லோவாக இல்லை ஜென்டலாக இருக்கீங்களா? இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், 45 வயசு ஆகுதா உங்களுக்கு? ஹே, நிஜமாவே உங்கள் பொண்ணு தானா? என்ன எப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட செஸ்ட் மேலே போய் அவள் சாஞ்சிக்கிறா. இப்போது ஜேகேவும் என்னடி லூஸ் மாதிரி கேட்குற? ஹேயுன் என் பொண்ணு தான், எனக்கு 45 வயசு தான் ஆகுது. அதுக்காக நான் தான் சொன்னேன்ல, நான் என் பாடியை ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்போது இது கூட இல்லை நான் எப்படி அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறாரு. இப்போ வயனும் ஜேகே சும்மா இருங்க, இது மாதிரி இந்த கண்ணடிக்கிறது, மூஞ்சி க்யூட்டாக வைக்கிறது, கண்ணை அப்படி உருட்டி உருட்டி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் போல் இருக்குது. எப்படி ஜேகே நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? அது என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்படி. எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை அவ்வளோ அழகாக பொறுக்க வச்சுருக்காங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இப்போது வயனும் ஐயோ இது கூட க்யூட்டாக இருக்குங்க, என்னால் உங்களை ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. நீங்கள் இந்த மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் அவ்வளோதான். என்னடி பண்ணுவேன்? நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்போது இன்னொரு ரவுண்டு. ஜேகே வேண்டாம், ஒரே ஒரு ரவுண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வயனும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் அங்கே அப்படியே ஸ்மூத்தாக ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 1 year லேட்டர் வயனுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு பேபி பாய் பிறந்திருக்கான். ஹேயும் தான் அந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு ஜுஜுஜு என்னடா அக்காவை பாரு இங்கே பாருடா, ஷோ ஏன் அழுறீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமாதானப்படுத்திகிட்ருக்கா. இப்போது வயன் பாத்ரூம்லேருந்து வெளில வரா. ஷோ அவன் அதுக்குள்ளே அழுறானா? ஒரு 5 நிமிஷம் இவன்கிட்ட இருந்து குளிக்கிறதுக்காக போயிட்டு வர முடியல. மற்ற நேரத்துலலாம் அமைதியாக தான் இருக்கான். நான் குளிக்கணும் சாப்பிடணும்னு நான் ஏதாவது கொஞ்சம் அங்கிட்டு நகர்ந்தேன்னா உடனே பசிக்குதுன்னு அழுறான். டேய், மற்ற நேரத்துலலாம் உங்கள் அக்கா கிட்ட அமைதியாக தானடா இருக்க, நான் ஏதாவது எனக்குன்னு ஏதாவது பண்ணால் மட்டும் உனக்கு பசி வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு வயன் செல்லமாக அவனோட பையன்கிட்ட பேசிட்டு விளையாடிட்டுருக்கா. இப்போது பேபியை வாங்கிட்டு அவள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. வயன் ஃபீட் பண்ணுற நேரம் போக மீதி எல்லா நேரமுமே ஹேயுன் கிட்ட தான் பேபி இருக்கான். அண்ட் ஹேயுன் ஸ்கூல் போயிட்டா அப்படின்னா தாத்தா தான் பேபியை ஃபுல் டைம் டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா, ஜேகே, ஹேயுன் 3 பேரும் சேர்ந்துட்டு பேபியை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வயனையும். இந்த நிறைய பொண்ணுங்க அவங்களோட டெலிவரிக்கு அப்புறமா நிறைய டிப்ரெஷன், லைக் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கும், அவங்களோட கேரக்டர்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி அவங்க நிறைய டிப்ரெஸ்ட் ஆகிறது, கோவப்படுறது, அழுறது, அந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ் அது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே ஜேகே, தாத்தா, ஹேயுன் 3 பேரும் சேர்ந்து வயனை அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வயனோட பேபியையும் ஃபுல் டைம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. வயனோட ஒர்க் ஒன்லி மில்க் ஃபீட் பண்ணுறது மட்டும்தான், மற்றபடி எல்லா நேரமும் ஹேயுன் கிட்ட தான் இருக்கா. இப்போது ஜேகே வரான். வயன் பேபி எங்கே? அதான் ஹேயுன் எடுத்துகிட்டு போயிட்டா. எப்படி என் பிள்ளைய என் கண்ணிலே காட்ட மாட்டுறாங்கடா, பால் கொடுக்குற நேரம் மட்டும்தான் என் கண்ணில் காட்டுறாங்க, மற்ற நேரத்துலலாம் என் பிள்ளைய பார்க்கவே விட மாட்டுறாங்க. வயன் நீ ரெஸ்ட் எடுக்கணும் வயன். இப்படி நாங்கள் 3 பேர் சேர்ந்து பேபியை டேக் கேர் பண்ணிக்கிறதுனால தானே உனக்கு ரெஸ்ட் கிடைக்கிது. நீ ரெஸ்ட் எடுத்து ஹெல்த்தியாக இருந்தால் தானே பேபியை, என்ன, அப்புறம் ஹேயுன்னு, தாத்தாவை எல்லோரையும் பார்த்துக்க முடியும். நீ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். உன்னை நாங்கள் தங்க தட்டில் வச்சே பார்த்துக்க முடியலனாலும் உன்னோட ஹெல்த்தை நாங்கள்
பத்திரமா பார்த்துக்கணும்ல. எங்களுக்காக நாங்கள் கேட்ட குழந்தையவே எங்களுக்கு கொடுத்துருக்க. அப்போது உன்னை பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை தானே வயன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது வயனும் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஜேகே, நான் இந்த லைஃப்குள்ளே வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். உங்களுக்கு ஏஜ் அதிகம், பேபி இருக்குது, அப்படி இப்படின்னு இந்த லைஃப் செட் ஆகுமா, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் யோசித்தது எல்லாமே சுத்த முட்டாள்தனம்னு எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. என்னை இந்த அளவுக்கு இப்படி தாங்கிற ஒரு புருஷன் கிடைப்பான்னு நான் யோசித்து கூட பார்க்கல. அதே நேரத்தில் இப்படி க்யூட்டான ஹஸ்பண்ட், ஸ்ட்ராங்கான ஹஸ்பண்ட், சாஃப்டான ஹஸ்பண்ட், சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் எந்த பொண்ணுக்கு கிடைக்கும்? நீங்கள் எல்லாரோட ட்ரீம் ஹஸ்பண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜேகேவும் அவளை ஸ்ட்ராங்காக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மேரிட் டு த டெவில் நாளைக்கு வந்துடும். ஓகே, அண்ட் பை கைஸ்.